என்னப்பா கணேசா, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. வேல்மாறல்ல மொத்தம் 16 பாடல்கள் தான் இருக்கு. அந்த 16 பாடல்களுக்கு உண்டான தமிழர்த்தம் இருக்கு. அதில் இன்னைக்கு நான் 8 பாடல்களுக்கு உண்டான தமிழ் அர்த்தத்தையும் வேல்மாறல் உண்டான அர்த்தத்தையும் சொல்கிறேன். வேல்மாறல் மகாமந்திரம், பெரிய மகாமந்திரம் ஆகும் அது. இதை யார் எழுதினா எல்லாருக்குமே தெரியும், அருணகிரிநாத சுவாமிகள் பாடினார்னு. அவர் சீர்பாத வகுப்பு, தேவேந்திர சங்க வகுப்பு, வேல் வகுப்பு அப்படின்னு 3 வகுப்பு இருந்தது. இதில் வேல் வகுப்பு முருகப்பெருமானுக்குரிய ஞான சக்தி. என்ன வேல் தான். வேல் என்ற சொல்லுக்கு வெல் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வேல் உள்பகை வெளிப்பகை இதெல்லாம் அழிச்சிடும். பிணிக்கு மருந்தாக ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு உகந்த வழிபாடா வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்தார். இதை யார் வேணுனாலும் சொல்லலாம். ஒரு மண்டலம் பாராயணம் பண்ணினாக்க முருகனோட அருள் நிச்சயமா கிடைக்கும். இப்ப ஒவ்வொரு பாட்டுக்குண்டான அர்த்தத்தை சொல்றேன். திருத்தணியில் உதித்தொருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணிகையில உள்ள வேலவன் அனைத்து உயிர்களிலும் உள்ளத்திலும் உள்ள இருளை, அதாவது கெட்ட எண்ணங்களை நீக்கி அனைவருக்கும் ஞான சூரியனாக தோன்றி அருளும் தன்மை உடையவனும் குறிஞ்சி கிழவனும் உயிருக்கு உயிராய அனைவரின் உள்ள குகையில் இருப்பவரும் கருணை உருக்கொண்டு ஆதிக்கு ஆதியாய் நிற்கும் முருகன் துரோதான சக்தியான மயிலை செலுத்தி நடத்தும் குகப்பெருமானின் ஞானமே உருக்கொண்ட திருவுருட் சக்தியாகிய வேல். 2வது, பருத்த மூளை செருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். இது பாடுற போதே தெரியறது யாரை பற்றி சொல்றாருன்னு. கூறியதாய் நீண்டு ஒளி வீசும் வள்ளி தேவியின் கண்ணுக்கு ஒப்பானது வேல். வள்ளியோட கண்ணையும் வேலையும் ஒன்னா சொல்லிட்டார். 3வது, சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும். சொற்களால் விவரிக்க முடியாத பெருமையுடைய முருகனது திருவடியை வர்ணிக்கும் திருப்புகள் பாடல்களை சொல்பவர்களிடம் வரும் கஷ்டங்களை அழிக்க வேல் ஆரவாரத்தோட கிளம்பி வந்துடும். தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கும் மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கயற்கு நிகராகும். இதோட அர்த்தம், எருமை மேல உட்கார்ந்துட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோட அடியவர்களோட உயிரை எடுக்கிறதுக்கு யமன் வர்ற போது எருக்கம்பூ மாலையும் சந்திரனையும் சூடிய முடியுடைய சிவபெருமானின் பேராற்றல் மிக்க அவரோட திருவடிக்கு சமமா நின்று இருக்கிறது நம்மளோட வேல் தான். வேல் நம்மளை காப்பாற்றும். அடுத்தது, பனக்கை முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்துயிடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். பனைமரம் மாதிரி நீண்ட துதிக்கையையும் சித்திரங்களோடு விளங்கும் அலங்கார துணியை அணிந்துள்ள முகம், கன்னங்களிலிருந்து ஒழுகும் மதநீர் பெருக்கெடுத்தோடும் வெள்ள வெளியேற இருக்கிற யானையாக திகழும் ஐராவதத்தின் அதிபதியான இந்திரனோட கால்களில் பூட்டி இருந்த விலையில் பூட்டுவதற்கு ஆதாரமாக இருந்த ஆணியை தெரிக்க செய்த வேல் ஆற்றல் மிகுந்த அறத்துக்கு ஈடானது. சினத்து உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்த விழித்தளர மோதும். ரொம்ப கோபத்தோட அசுரர்கள்லாம் எதிர்த்த போது போர்க்களத்துல கணக்கில்லாத வீரர்களோட தலைகள்லாம் என்னாகும், அறுபட்ட தலைகள் சிரிக்கும்படியாகவும் கண்களை உருட்டி விழித்து பார்க்கிற மாதிரியும் வாய்கள் அலறும்படியாகவும் வேல் பண்ணிட்டான். அடுத்தது, துடிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். பாட்டிலேயே அர்த்தம் கொடுத்துட்டான்.
முருகப்பெருமான் தன்னை போற்றும் அடியவர்களை யாராவது கெடுக்க நினைச்சன்னா அவளுக்கு துன்பத்தை கொடுத்தல், மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச குடும்பத்தை, அவர்களது குலத்தையே வேரோடு அழிச்சிடுவார். நமக்கு மிக சக்தி வாய்ந்த வேல் அருள்பாலிக்கும். வேலை பூஜிப்பவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் அணுகாது. அடுத்த பாட்டு. தளத்தில் உலகணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனி விதிர்க்க விளையாடும். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அளவுக்கு சாப்பாடு போடுற போது மலர்ந்த தாமரை மலருக்கு ஈடாக முருகன் தமது திருக்கரத்தில் இருந்தபடி அவர் வேலி நுனியை லேசாக அசைத்த போறோம் உணவு பொருள்கள் அனைத்தும் அதிகமாக சேர்ந்துடுமா. வேல் அனைவரின் பசியையும் போக்கிடும், வறுமையின்றி வாழ வைக்கும், நாம் நினைப்பதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். முருகன் அருள் நமக்கு என்னைக்கும் முருகன் அருள் கிட்டும். பாக்கி அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.